கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 14-15 வசனங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களைகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்கும்படியாக விரும்புகிறீர். ஆம், எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்து காத்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் மேலே பொழிந்தருளப்படுகிறது. தேவனுடைய கிருபை இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம், சமாதானம் அடைகிறோம், ஆறுதல் அடைகிறோம். அதனாலே தான் நாம் தேவனுடைய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய சுய முயற்சியிலே சுய பக்தியிலே ஒரு நன்மையும் நமக்கு உண்டாகாது. நம்முடைய நற்கிரியைகள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு போதுமானவைகள் அல்ல. பிரியமானவர்களே, தேவனிடத்திலே நம்முடைய பரிசுத்தத்தை பற்றியோ நம்முடைய பக்தி விருத்தியை பற்றியோ நற்கிரியைகளை குறித்தியோ சொல்லாமல் காலையிலே எங்களை உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும் என்று விண்ணப்பம் பண்ண வேண்டும். காலையிலே என்ற வார்த்தைக்கு நாங்கள் வாலிபர்களாய் இருந்த பொழுது, நாங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாய் செழித்திருக்கும் பொழுது உம்முடைய கிருபையை எங்களுக்கு காண்பியும் என்று அர்த்தம். தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நாம் களிகூர்ந்து மகிழ முடியும். தேவனுடைய கிருபையின் நிமித்தம் நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடியும். தேவனுடைய கோபத்தினாலே பரிதபிக்கப்பட மாட்டோம். தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் தற்காலிகமாயிராமல் வாழ்நாள் எல்லாம் சந்தோஷம் உண்டாகும். அதனாலே வாழ்நாள் எல்லாம் நாம் களிகூர்ந்து மகிழ்வோம். இதுவரை பட்ட எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள், சேதங்கள் எல்லாம் தேவனுடைய கிருபையினாலே நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள், இவைகளெல்லாம் நமக்கு சந்தோஷமான நாட்களாய் சமாதானமான நாட்களாய் காணப்படும். அதனாலே தான் நாம் ஆண்டவரை நோக்கி நாங்கள் எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை